அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. உபவாசம் இருக்கிறாங்க. எத்தனை நாள்? 6 நாள் இருக்காங்க. காலையில் மட்டும் சாப்பிடாமட்டு மத்தியானம் நல்லா மூக்கு படிக்க 3 படி தூண்டுறாங்கல்ல, அது உபவாசம். அது பேர் உடம்பை பக்குவப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். இந்த நோன்பு சில பண்டிகைகளில் நான் ஒரு பொழுது நோன்பு, இந்த ஒரு பொழுதுக்குதால கடவுளுக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னா ஒன்றும் ஆகாது. உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு மிஷின் இருக்குது. இந்த ஒர்க் ஷாப்பில் கவர்மெண்ட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் லீவ் விடுவாங்க. இந்த டிசம்பர் லீவ் 10 நாள் எதுக்கு விடுவோன்னா அங்கே மிஷினுங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி ஆயிலெல்லாம் போட்டு தொடச்சி வைக்கிறதுக்காக. ஏன்னா அது வருஷம் ஃபுல்லாக ஓடி குப்பையும் கூழும் ஆகி தேஞ்சு போந்தெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மாற்றிக்கிட்டு அடுத்த வருஷம் வேலை செய்யறதுக்கு அந்த டிசம்பர் லீவ் 10 நாள் அதை ஆல்ட்ரேஷன் பண்ண விடுவாங்க. அது மாதிரி ஒரு வேளை உபவாசம் இருந்து வயிற்றை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு இது வேலை. இதுக்கும் கடவுளுக்கும் புண்ணியத்துக்கும் பயனே சம்மந்தமே கிடையாது. உபவாசம் மகான்கள் இருந்தான். அவன் 3 தவிர்த்தான். தாகத்தை தவிர்த்தான், தூக்கத்தை தவிர்த்தான், பசியை தவிர்த்தான். தாகம், பசி, தூக்கம் இந்த 3 எவன் தவிர்த்தானோ அவன் கடவுளோடு வாழறான்னு அர்த்தம். அது மகானுக்கு முடியும், மனுஷனுக்கு முடியாது. 2 நாளைக்கு வீட்டில் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கணும் சோறு போடலாம், 3ஆவது நாள் உன்னால் வேலை செய்ய முடியாது. நல்ல மூக்க பிடிக்க பொண்டாட்டி சோறு கட்டி கொடுத்தா தான் நீ போய் வேலை செய்ய முடியும். அப்போ நீ எங்கேருந்து உபவாசங்கிறது? சும்மானா வாய் பண்ணு மூன்னா அது மௌனம் இல்லை. மௌனம்ன்றது வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணும். இருக்க முடியுமா மனுஷனால்? இருக்க முடியாது. ஆனால் ஒரு 2 மணி நேரமாவது அதை பழகுங்கன்னாவே பழகத்துக்கு ஆள் கிடையாது. மௌன உபதேசம் கொடுக்குறோம், யாரும் இருக்க முடியல. ஆனால் அவங்க பேசுறது பெருமையாக நான் மௌன உபதேசம் வரைக்கும் வாங்கிட்டேன். என்ன பண்ண போகிற, என்ன பண்ண போகிற? வாங்கி ஒன்றும் பண்ண போகல, என்ன செய்யவே இல்லையே. அது என்னன்னு தெரியாது உனக்கு. இப்போ மௌன உபதேசத்தை சரியான முறையில் எவன் ஒருத்தன் கடைப்பிடிக்கிறான்னு அவன் கடவுளை பார்ப்பான். ஆனால் அதுக்கு காலங்கள் தேவை. அவன் நீ 5 மணி நேரம் 6 மணி நேரம் அதில் உட்காந்தான்னா மறந்து போயிடணும். அவன் இருக்கிறானா இல்லையான்னு அவனுக்கு தெரியக்கூடாது. அதனால தான் பாம்பாட்டி சொன்னான், உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் மறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான இதெல்லாம் எப்போ போதோ அப்போ தாண்டா அது தெரியும் அப்படின்னு. கடவுள் தெரிகிற காலம் எப்போ வரும்னா மனம் போய் ஆன்மாவோடு சேரும்போது தான் கடவுளை பார்க்க முடியும். மனமும் ஆன்மாவும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலையும் கடவுளை பார்க்க முடியாது. இதெல்லாம் அடங்கணும்னா ஆசை அடங்கணும், முதல்ல செயல் அடங்கணும், சிந்தனை இறைவன் மேலே தூண்டணும், உலகத்து மேலே தூண்டக்கூடாது. அப்படி இருக்கிறவனுக்கு கடவுளுடைய காட்சி கிடைக்கும். மற்றவனுக்கெல்லாம் கற்பனையில் தான் சுற்றினுக்கலாம், நிஜத்தில் போக முடியாது. வதனின்னு ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே உபதேசம் வாங்குச்சு. இங்கிலாந்துலேருந்து வந்து, அது இங்கிலாந்துலேருந்து புருஷன் இருக்கிறான், ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பிள்ளை இருக்கிறான். ஆனால் போர் ஊரில் 2 மாதம் ரூம் எடுத்துக்கணும். அந்த மௌன உபதேசத்தை அது 2 மாதம் தனியாக இருந்து பண்ணிச்சு. அப்போ எவ்வளோ வைராக்கியம் இருக்கணும் பாரு. இங்கே உபதேசம் வாங்கிட்டு போய் அங்கே பொண்டாட்டிக்கு நான் மௌன உபதேசம் வாங்கினோம். ஏன் வாங்கிட்டு வந்தேன், நீ நான் எப்படி பேசுறதுன்றாங்க. அதனால் வானா அந்த உபதேசம் அங்கேயே விட்டுட்டேன் நான், நீ நானுமே பேசிங்களான்னு பேசிக்கிறான். அப்புறம் எங்கே மௌன உபதேசம் வேலை செய்யும்? மௌன உபதேசம் பண்ணுறதா இருந்தால் குறைஞ்சது 5 மணி நேரம் உட்காரணும். ஏன்னா 1 மணி நேரம் உனக்கு பழைய எண்ணங்கள்லாம் வந்து 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 மோதும் உன்னை. அந்த 1 மணி நேரம் அது மோதி 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 அது நின்ன பிறகு தான் நீ மௌனத்துக்கு போக முடியும். 1/2 மணி நேரம் உட்கார்றது முடியலையே, கது தட்டுறாங்கல்ல. அதனால் அந்த மௌனம் இல்லை, மௌனம்ன்றது மந்திர உபதேசம்னு பேர். அது அந்த மௌன உபதேசம் முறையான கொடுக்குற குருவாகவும் இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். மௌன உபதேசம்னா சும்மா நான் வாய் மூடிக்கணும் பார்த்துக்கணும், ஊரெல்லாம் பார்த்து புலன் அலைய விட்டுட்டு மௌனத்தில் இருக்க முடியாது. புலன் அடங்கினா தான் மௌனம் கை கூடும். அப்போ புலன் அடங்குற மாதிரி நம்ம உட்காரணும் அங்கே. அதனால் சொன்ன அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அந்த மௌனத்து உபதேசத்தில் தூங்கவும் இல்லை, மூச்சுக்கணும் இல்லை, 2க்கும் இடைப்பட்ட நிலையில் நீ வாழற, அதுக்கு பேர் துரியம்னு பேர். அந்த மாதிரி நிலையை கொண்டாடணும். அதனால் மௌனம்ன்றது இங்கே வாய் மூடிக்கின்னு போய் பேனால் எழுதி கொடுக்குறதெல்லாம் மௌனம் ஆகிடாது.
மௌனம்ன்றது நீ ஒரு இடத்துல உட்காந்துன்னா நீ அப்படியே உடம்பெல்லாம் கொப்பளம் கிளம்பிடும், அவ்வளோ சூடாக்கிடும், ஒன்றுமே செய்யலாம், நான் சும்மா பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நிலைக்கு போனால்தான் மௌனம் கை கொடுக்கும். உபதேசம் வாங்கிறதால மௌனம் கை கொடுக்காது. எந்த ஒரு பாடமும் நீ செய்தால்தான் அதனுடைய நன்மையை நீ அனுபவிக்க முடியும். நீ செய்யாத எந்த பாடத்தாலையும் யாராலையும் அனுபவிக்கவே முடியாது. அதை மாதிரி பண்ணும். வந்துட்டு பஜனை கோஷில் எல்லா கீர்த்தனையும் பாடுவேன். திவ்ய பிரபந்தம் பாட சொன்னா பாடுவேன். தெலுங்கு கீர்த்தனை பாட சொன்னா பாடுவேன். பெருமாள் ஆராதனை பண்ணி பாடுங்கன்னா பாடுவேன். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து சங்கீதத்தில் இருந்தாலும் சூப்பர். அதனால வந்து எல்லாம் பாட சொன்னா பாடுவேன். எங்கள் பெரியப்பா விடுறது பிராட்வே தான், சாலை விநாயகர் கோயில் ஸ்ட்ரீட். அங்கே போய் கச்சேரி பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், எல்லாமே இது பண்ணுவோம். ஆனால் இந்த மாற்றம் வந்ததுனால இப்போ எல்லாம் என்ன கூப்பிடுவாங்க, என்னங்க புரட்டாசி மாதம் நீங்கள் பஜனை பண்ண வரமாட்டீங்களா? என்ன எனக்கு வந்து போனோன்னு ஆசையும் வரமாட்டேங்குது, போய அப்படி வந்துடுது. எதுக்கான இந்த மாற்றம்? அதுதான் சார் முன்னாடியே சொன்னேன். பாடம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற நானும் பாடம் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற நானும் அந்த டிஃப்ரெண்ட் தெரியணும், அந்த வேறுபாடு. அதுதான் எதெல்லாம் ஒரு காலத்தில் எல்லாமே வேணும்னு பிடிச்சிருந்த அதே மனசு இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மனமாக நிற்குது. ஐயா சொன்ன நிர்வாணம் இதுதான். ஏதோ துணியை தூக்கி போகிறது நிர்வாணம் இல்லை. நீ பிடிச்சி மனசில் எதெல்லாம் பிடிச்சிக்கிறியோ அதெல்லாம் தூக்கி போட்டுருன்னா அன்றைக்கே நீ நிர்வாணம் ஆகிட்ட. ஏற்கனவே ஒருத்தன் நிர்வாணமாகறான். யாரவன்? உலகத்தெல்லாம் படிச்சுட்டு எந்திலான்னு ஒருத்தன் நிர்வாணமாகறான். அப்போது யார் எப்படிங்கிறானோ அவனை மாதிரியே நீ நிற்கும்போது தான் அவனை போய் நீ சேர முடியும். இப்போ நம்ம அப்படி தான் ஆயினுக்கிறோம். நம்மளை அறியாமலே எல்லாத்தையும் பிடிச்சின்னு இருந்தோம் ஒரு காலத்தில், எல்லாத்தையும் இப்போ விட ஆரம்பிச்சிட்டோம். நம்மளை அறியாமலே போயினுக்குது. இப்போ எதையுமே பிடிக்கல. அப்போ ஓணுன்னு போச்சோம். இப்போ வேணாம் விட்டுடுறோம். இதுதான் சாமி பக்குவம். இந்த பக்குவம் மட்டும்தான் இறைவனை காட்டி கொடுக்கும், நான் யாருன்றதை காட்டி கொடுப்போம். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இதெல்லாம் ஒரு கலை, இது தேவையான கலை. இதெல்லாம் இல்லைன்னா பக்தி யார் உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்குது? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உண்மை பொருளை உணர்ந்துட்டு இதுதான் வழின்னு உங்களுக்கு தெரியும். தெரியாத கூட்டம் ஊரில் இருக்குதே, அவனுக்கு பஜனை பண்ணாதானே தெரியும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? பக்தியில் இறைவனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு கருவியாக இதை பயன்படுத்தணும். அது போகலாங்களான்னு கேட்குறேன். கண்டிப்பாக போகலாம். ஆனால் நீங்கள் எப்பவும் தெளிவாக இருக்கணும். எங்கே போகிறோமோ அங்கே போய் நம்ம கலந்துடக்கூடாது. புரியுதுங்களா? ஆட்டுக்கூடத்துக்கிட்ட போனால் கூட சிங்கமாக தான் இருக்கணும், ஆடாக மாறக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா இது ஒரு கலை. ஒரு பாடல் மூலியமாக தான் மகான்கள்லேருந்து எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு பக்தியை ஊட்டியிருக்கிறாங்க. பக்தியை ஊட்டினாங்கன்னா ஒரு பக்தி உள்ள நெஞ்சத்தில் மட்டும்தான் யோகத்தையே விதைக்க முடியும். ஒரு யோகத்தில் இருக்கிற நெஞ்சில் மட்டும்தான் ஞானத்தையே ஊற்ற முடியும்னு பெரியவங்க படிநிலை வச்சுருக்காங்க. அப்போது இது வேணும். ஒன்றுமே தெரியாத ஒரு கூட்டத்துக்கு ஞானத்தை பற்றி சொன்னாலும் தெரியாது, யோகத்தை பற்றி சொன்னாலும் தெரியாது. எதை சொன்னால் தெரியும்னா, டேய் இறைவன் இவ்வளோ அழகாகிறான்டான்னு அவனை வர்ணித்து பேசும்போது தான் தெரியும். அப்போ அதுக்கான கொடுப்பனை உங்களுக்கு கொடுத்துருக்குறான். நீங்கள் பண்ணுங்கள். அடுத்த தலைமுறைக்கிட்ட அதை அழகாக இன்னொரு கூட்டத்தை கூட உருவாக்குங்க. உங்களை மாதிரியே யாராவது ஒரு கூட்டத்தை உருவாக்கி அவங்ககிட்ட இதை ஒப்படைச்சிட்டு நீங்கள் விலகி நிற்கணுங்க. ஆனால் இது உங்களோட அழிஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா இந்த பக்தின்றது உலகத்துக்கு அத்தியாவசியம். எல்லாம் தெரிஞ்சவங்க 4 பேர் தான் இருப்பாங்க, எதுவுமே தெரியாமல் ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க. அப்போ அவங்களாம் யார் காப்பாற்றுறது? அப்போ இதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியுமா? பக்தி அடிப்படை வேணும். இறைவனை வெளியே தான் பார்க்க முடியும். அவனுக்கும் ஒரு நாள் வரும், நம்மளுக்கு வந்த மாதிரி அவனுக்கு நாள் வரும்போது இறைவன் வெளியே இல்லைப்பா உனக்குன்னு நாம் அப்போ சொல்லிக்கலாம். அப்போ இந்த கலையை கூட கற்றுக் கொடுக்கலாம். இப்போ இந்த உலகத்துக்கு இது தேவை. அப்போ இந்த கலையை அழிய விடாமல் அடுத்த யாருக்கிட்டனா அதை உருவாக்கிட்டு கொடுத்துட்டு நீங்கள் விலைக்கு நில்லுங்க. அது வரைக்கும் நீங்களே கூட பண்ணலாம், தவறே கிடையாது சாமி. எல்லா சேவையும் இறை சேவை தான். பண்ணுறவங்கள பொறுத்து தான் மாறுபாடு இருக்குது. அதனால் தாராளமாக பண்ணலாம். இது ஒரு கலை. கலை சும்மா எல்லாருக்கும் வந்துடாது. தொழிலை யார் வேணால் செய்யலாம். கலைன்றது இறைவனோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இறைவனை பற்றி நான் பேச முடியும். இப்போ தேவரன் படிப்பேன், நீங்கள் திவ்ய பிரபந்தம் படிப்பேன், இது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அந்த கொடுப்பனை உங்களுக்கு கொடுத்துக்கிறான்னா அது அடுத்த தலைமுறைகிட்ட பத்திரமா கொண்டு போய் சேர்த்துட்டு நீங்கள் அதுலேருந்து விலகிடுங்க. அருமையாக இருப்பீங்க. மனம் பண்ணுது. மனம் நான் யாருன்னே தெரியாமல் இருக்கும்போது உலகமே அதுக்கு பிரதமாக தெரிஞ்சுது. இப்போ மனம் நான் யாருன்னு தெரிஞ்சவொடனே உலகத்தை கை கழுவிட்டு என்னை நோக்கி திரும்பி பார்க்குது. அப்போ நான் புரியாமல் இருந்ததுக்கு காரணமும் மனம்தான், இப்போ புரிஞ்சா மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் மனம்தான். நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணோம். ஏன்னா மாயை பலமான ஒரு பொருள். மாயை வம்சம் என்னை பாராட்டியும் கெடுக்கும், போராடியும் கெடுக்க வைக்கும். என்கிட்ட அது முன்னே நின்று போராடும். நான் என்னை அச்சு வீழ்த்த முடியுமான்னு அது பார்க்கும். என்னை 1000 அடி அடிக்கும், நான் விழலை அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு வேலையை கை எடுக்கும், பாராட்டிடும்.
உன்ன மாதிரி ஒரு உலகத்திலே இல்லைடா, உன்ன மாதிரி ஒரு ஆள் உலகத்திலே இல்லைன்னு அது பாராட்டிச்சுன்னா என்னை யாருமே அடிக்கணும், நானே தரையில் வந்துடுவேன். இது ரெண்டுமே மனம் பண்ணோம். நாம தான் தெளிவாக இருக்கணும். போராடினாலும் நிற்பேன், பாராட்டினாலும் மரம் மாதிரி நிற்பேன். எனக்கு சூடு சொரணம் இல்லாமல் போகணுன்றது தான் விதி. ஐயா சொல்லுவார், டேய் ஞானத்தை அடைஞ்ச சும்மா இல்லைப்பா, மானம் ஈனெல்லாம் விட்டுணும். எங்க சொன்னாரு? இறைவனை அடையணும்னா மான ஈனத்தை விட்டாதான் இறைவனை அடைய முடியும்னு ஐயா சொன்ன விஷயத்த உலக வாழ்க்கை ஏற்றுட்டான். இங்கே வாழணும், நல்லா வாழணும், பணம் சொத்து சொகத்தோடு வாழணும்னா மான ஈனம் இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படியே உள்டாவை புரிஞ்சுக்கினேன் இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்துக்கிறான் சாமி. இதுக்கும் மனம்தான் காரணம். அப்போது இந்த உலகத்தில் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமான ஒரே பொருள். உலகத்தில் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. ஆனால் எனக்குள்ளே வர ஒரு பொருள் நல்லதையும் கெட்டதையும் மாற்றி மாற்றி காட்டுது. அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா மனம் சீராகுது. ஒரு காலத்தில் அதில் நெல் வேலையில் புல்லும் கோரையுமா விளைஞ்சுனுக்குது. ஐயா கொடுத்த பாடம் என்ன பண்ணுது, அந்த கோரையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அது எதை போட்டாலும் முளைக்கக்கூடிய ஒரு மண்ணாக மாற்றி வச்சுக்கிறாரு. இப்போ அதில் விளையதெல்லாம் நல்ல பொருளாக விளையுது. அப்போ காரணம் என்னன்னா மனம்தான். மனம் இல்லாமல் உலகம் இல்லை, மனம் இல்லாமல் நான் இல்லை, மனம் இல்லாமல் இறைவனும் இல்லை. வேற எந்த உயிராவது இறைவனை சிந்திக்குமா? சிந்திக்காத. வேற எந்த பொருளும் தகுதியே கிடையாது. அப்போ எனக்கு மட்டும் எந்த தகுதி வந்ததுன்னா எனக்கு மட்டும்தான் மனம் இருக்குது. அதனால எனக்கு மட்டும்தான் அவனை பேசக்கூடிய தகுதியும் இருக்கு, எனக்கு மட்டும்தான் அவனை திட்டக்கூடிய தகுதியும் இருக்குது. அதே போல இந்த மனம் தான் அடிப்படை காரணம். அதனால தான் ஐயா சொன்ன 1000 விஷயம் சொன்னாலும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியில் எங்கே வந்து நிற்பார்னா மனம்தான். இந்த மனம் சீரானா உனக்கும் இறைவனுக்கு வித்தியாசம் இல்லைப்பா. இந்த மனம் கெட்டு போச்சுன்னா உனக்கும் மிருகத்துக்கு வித்தியாசம் இல்லைப்பா. நீ மிருகமாக வாழுதும் மனுஷனாக வாழுதும் தேவனாக வாழுதும் காரணமான பொருள் மனம்தான். இதை நீ எப்படி வச்சுக்க போறன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீ மாறுவ அப்படின்றது தான் விஷயம். சாமி ஒரு பக்கம் வந்து ஐயா சொல்லியிருக்காரு தர்மம் பண்ணணும்னு சொல்லி. ஆமாம், தர்மம் பண்ணுறோம். ஆனால் தர்மம் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, தர்மம் பண்ணுறாங்கன்னா ஒரு சாயில் இருக்காங்க. அதர்மம் பண்ணுறவங்க மட்டும் பார்த்தா அவன் முகம் தெளிவாக இருக்குது. ஆனால் முகம் தெளிவாக இருந்தால் கூட அவனுக்கு பயம் இருக்குது அதர்மம் பண்ணுறேன்னு சொல்லி. ஏன் இந்த தர்மம் பண்ணுறவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம், அதர்மம் பண்ணுறவங்களுக்கு மேன்மையாக இருக்காங்க? நம்ம புராணம் வச்சுருப்போம், இதிகாசம் வச்சுருப்போம், எல்லாத்துலேயுமே யார் போராடி இருக்கிறா? தர்மம் பண்ணுறவங்க. அப்போ இந்த உலகத்தோட நியதி என்ன? தர்ம வழியில் போனால் நீ நல்லவனாக வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா உதவாங்க தயாராகணும். இது இந்த அதாவது நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா, இப்போ எம்பிபிஎஸ் படிச்சேன்னா நான் என்ன எதுக்க போகிறேன்? டாக்டராக போகிறேன். ஒரு நாள் எம்பிபிஎஸ் படித்தா டாக்டராக போகிறேன், இல்லை பிஏ பிஎல் எம்எல்லாம் படிச்சேன்னா வக்கீலாக போகிறேன். கன்ஃபார்மாக எனக்கு தெரியுது இதை பண்ணால் இது ஆகும்னு தெரியுது. நல்லவன் ஆகுனா கண்டிப்பாக உதப்படுவோன்னு தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் போயிட்டேன்பா, இப்போ உதவாங்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நல்லவன்ற அந்த வேஷத்தை மறந்துட்டு திருப்பி ஐயோ இப்படிலாம் போனால் உதவாங்கும் பொழுது அப்படின்னு அந்த நல்ல குணத்தை விட்டுட்டு கெட்டதை செய்ய நோக்கி போடும். ஏன்னா இதுதான் எனக்கு பாதுகாப்பாகுது. என்னை யாரும் எந்த தொந்தரவு பண்ண மாட்டான். திருட வீட்டில் போய் யாரும் திடிக்கிறானா? திருடலையே. அப்போ எது பாதுகாப்போ அதை தேடி மனுஷன் போயிடுவான். போகக்கூடாதுன்னா முதல்ல நல்லவனாக வாழணும்னு முடிவு எடுத்துட்டான். முதல்ல அவனுக்குள்ள மன தைரியம் வேணும். ஏன்னா எதிரில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை யாருக்கு வரும்னா நல்லவனுக்கு மட்டும்தான் வரும். மற்றவனும் விலகி போவான். ஐயா அவன் மோசமானவன்பா, அவன்கிட்ட எதுக்கு நம்ம போனோம் அப்படின்னு வம்பு அப்படின்னு ஒதுங்கி நிற்பான். ஆனால் நல்லவனை போய் சுரண்டுவான். அப்படிப்பட்ட உலகம் சாமி. இதை காலம் வரலாறு எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா நல்லவன் தான் உதப்பட்டுக்கிறான். ஆனால் நல்லவனை பற்றி மட்டும்தான் இந்த உலகம் பேசின்னு இருக்குது. கெட்டவனையும் பேசுது. எதுக்கு சாட்சியாக பேசுது? அவனை மாதிரி வாழாத, இவனை மாதிரி வாழாதுன்னு சாட்சிக்காக தான் வச்சுன்னுக்குதே தவிர பாராட்டுறதுக்காக உலகம் அவனை அடையாளம் காட்டவே காட்டாது. ஹிட்லருக்கும் செலகுது. யார் யாருக்கெல்லாம் செலகுது? நல்லவங்க எல்லாருக்கும் செலகுது, ஹிட்லருக்கும் செலகுது. அப்போ ஹிட்லரை போய் பாராட்டுவோமா? யாராவது போய் பாராட்ட மாட்டோம். அப்போ அடையாளம் எல்லாத்துலேயும் இருக்குது. எப்படி வாழணுன்றதுக்கும் செலவு இருக்குது, எப்படி வாழக்கூடாதுன்னு வாசல்லையும் செலவு இருக்குது. நமக்கு எந்த செலவு வேணும்? நல்லா வாழணுன்ற செலவு. அவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க, நாம் எல்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க. ஆனால் வாசலில் நிற்கிற இவன்லாம் கொண்டாட்டமாக தான் இருப்பான். ஏன்னா இவன் ஒரு நாளும் கோயிலுக்குள்ளே போகவே முடியாது.
கோயிலுக்குள்ள இருக்கிறான் பாரு, அவன் எல்லாரும் வேதனைப்பட்டு நொந்து நூலாகி தான் அந்த இடத்துல வந்து உக்காந்ததுனால தான் இன்னைக்கு எல்லாரும் கோயில் கட்டி கும்பிட்டுருக்குறாங்க. இவன்லாம் காலில் படிக்கட்டா போய் நிற்பான், கோயிலுக்குள்ள ஒரு நாளும் போக முடியாது. புரியுதுங்களா? அப்போ துன்பமும் துயரமும் யாருக்கு வரும்? நல்லவனுக்கு வரும். ஏன் சாமி வருது? அவன் நல்லா வாழ்ந்தாதான் எல்லாரும் அதே மாதிரி ஆவாங்களேன்னா எல்லாரும் போயிட்டு இங்கே யார் உதப்படுறது? எல்லாரும் நல்லவங்களா ஆயிட்டாங்கப்பா அப்படின்னா இந்த உலகம் என்ன சொல்லலாம்? வாழறதுக்கு வழியே கிடையாது. அப்போ இந்த உலகம் மாயை என்ன பண்ணுது? 4 பேரை உதவாங்க வச்சுட்டு, ஏய் நல்லவன் நல்லவன் போனான் பாரு, அவன் நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு நல்லவனா வரவனை கூட தடுக்குது. ஐயோ நமக்கு அந்த மாதிரி நல்லா வந்துடக்கூடாதுன்னு இவனையும் கெட்டவனா வச்சுக்கும் இந்த உலகம். இது மாயை உலகம். ஆனால் தப்பிச்சு போகணுன்னு ஆசை இருந்ததுன்னா நீ உதப்படுறதுக்கு தைரியம் வேணும். ஒரு போர் வீரன் சண்டை வந்துச்சு, என் நாட்டுக்கும் எதிர் நாட்டுக்கும் சண்டை வந்தது. ராணுவ அரசாங்கனை பந்தே எல்லாம் வாங்க சண்டை போடணும் அப்படின்னு. சண்டை இவனுக்கு தெரியுமா தெரியாதா? போய் திரும்ப வரமாட்டோன்னு தெரியும். வருவோமா வரமாட்டோமா எந்த கேரண்டி இல்லைன்னு சண்டை போடக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சு தான் போகிறான். யாருக்காக போகிறான்? என்னோட நாடு மட்டும்தான் முக்கியம், என் உயிர் எனக்கு முக்கியம் இல்லைன்னு போகிறான். மாதிரி நல்லவனாக வாழ போனால் துன்பமும் துயரமும் தொடரும் தெரிஞ்சே போய் நின்னா அந்த வாழ்க்கை சிறப்பாக ஒரு நாள் முடியும். பயத்தில் போயிட்டாங்கன்னா ஒரு நாள் திரும்ப வந்துடுவாங்க, பழைய வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க. அப்போது இது இயற்கை. ஆனால் அவங்கள மட்டும்தான் இந்த உலகம் கொண்டாடும், மற்ற எல்லாரையும் இந்த உலகம் மறைச்சிடும். சரிங்களா? அப்போ எந்த வாழ்க்கை எனக்கு வேணும்? உலகம் பாராட்டக்கூடிய வாழ்க்கை வேணுமா, இல்லை உலகம் சி அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை வேணுமான்றது நாம் தான் முடிவு பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அப்போது முதல்ல நல்லவங்களாக இருக்கணும், ஞான வழியில் போகணும். நல்ல வழியில் போகணும்னா இதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற தெளிவோடு தான் அதில் இறங்கணும். தெளிவோடு இறங்கிட்டா 1000 உதப்பட்டாலும் ஒரு சந்தோஷம் மனசில் நிற்கும். சரிங்களா? அதுதான் சந்தோஷம். நம்ம தெளிவோடு இருந்தா சாமி, தெளிவோடு இருக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அவங்க அவங்க பேசுறக்கூடிய பேச்சும் அவங்க பண்ற ஒரு செயலும் நான் வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். திருப்பி நான் அந்த பழைய நிலைக்கு போயிடுவோமோ ஆன்னு ஒரு எண்ணம் வரும். ஆனா போகக்கூடாது, ஐயா நம்ம அங்க போக சொல்லல, நம்ம போகக்கூடாது. சரி ஆமா ஆமா இருங்க. அப்புறம் வந்துட்டு சரி நம்ம அவங்க போகக்கூடாது, என்னதான் பண்றோம், ஆனா தர்மம் ஒரு நாளைக்கு ஜெயிக்கும், அது வரைக்கும் நம்ம போராடுவோம், போராடி அதை வெல்வோம் ஆன ஒரு மனதைரியம் எனக்குள்ள வந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இந்த பாடம் பண்றவங்க முழுமையா பண்ணணும்னு எல்லாருக்கும் ஆத்மனத்தோட கேட்டுக்கிறேன். வருங்கால இளைஞர் கூட இந்த பாடம் வாங்கி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இளைஞர்களும் இந்த பாடத்தை வாங்கி ஐயாவுடைய பாடத்தை பின்பற்ற வேண்டும்னு தயவு கூர்ந்து உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். ஆத்மனங்க சார். ஆத்மனங்க.